பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நிஅமா இறை நம்பிக்கை. அதை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கிறார் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். முதலிலே உன் இறைவனை புரிந்து கொள். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லுக்மானுடைய அறிவுரையோடு மிக முக்கியமான ஒரு அறிவுரை இணைத்து சொல்கிறான். உன் இறைவனை புரிந்து கொண்டதற்கு பிறகு இந்த உலகத்திலே நீ புரிந்து கொள்ளக்கூடிய இரண்டாவது மிக முக்கியமான உறவு வஸைனல் இன்சான பிவாலிதைஹி, அவருடைய பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை இறைவன் அறிவுரையாக ஆக்குகிறான். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின். இறைவன் உலகத்திலே குர்ஆனிலே ஒரு விஷயத்தை சிரமம் என்று கருதக்கூடிய செயலாக இறைவன் கூறுகிறான் என்றால் இந்த செயலைத்தான். உன் தாய் உன்னை சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு சுமழ்ந்தான். அனிஷ்குருலி ஒலிவாலிதைக்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய அறிவுரைக்கு பிறகு இணைத்து அல்லாஹ் தன்னுடைய அறிவுரையை சொல்கிறான். அதனால் அதை கொடுத்தது நான், முதலில் அதற்கு எனக்கு நன்றி செலுத்து, அதற்கு பிறகு உன்னுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து. உன் இறைவனுக்கு பிறகு இந்த பூமியிலே நீ கண்ணியப்படுத்த வேண்டிய ஒரு உறவு இருக்கும் என்றால் உன்னுடைய பெற்றோர்கள் தான், உன் தாய் தந்தை தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்பட்டது, இந்த உலகத்திலேயே நாங்கள் நெருக்கத்திற்குரிய உறவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உறவு யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் நாவுகளை நினைக்க வையுங்கள் இந்த வார்த்தைகளால், அன்போடும் பாசத்தோடும் சொல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது என்ற பெயரை கேட்டவுடன் சொன்னார்கள், யார் இந்த உலகத்திலேயே நான் நேசத்திற்குரிய உறவாக எடுத்துக்கொள்வது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உம்முக், உன் தாய். பிறகு யார்? அல்லாஹ்வுடைய தூதரே, உம்முக், உன் தாய். பிறகு யார்? உம்முக், உன் தாய். பிறகு யார்? அபூக்க, உன் தந்தை. மூன்று அடிப்படையை முதலாவதாக தாய்க்கு சொன்னார்கள். ஏன்? உன் தாய் தான் இந்த உலகத்திலேயே நெருக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உறவு. அவள் உன்னை சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உன்னை பெற்றெடுத்தாள், ஈண்டெடுத்தாள். அவள் தான் அடிப்படை நீ பிறப்பதற்கு, இந்த பூமியில் வருவதற்கு, என்னை அறிவதற்கு, என் வளர்ப்பில் நீ வளர்க்கப்படுவதற்கு. அதனால் உன் தாயை நெருக்கமான உறவாக எடுத்துக்கொள். அதற்கு பிறகு உன்னுடைய தந்தையை எடுத்துக்கொள். இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளுக்கு பிறகு இறைவன் அங்கீகரிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான செயல் தாய் தந்தை இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். நாம் நம் தாய் தந்தைக்கு சொந்தம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், நான் செல்வத்தை சம்பாதிக்கிறேன், அந்த செல்வம் அனைத்தையும் என்னுடைய தந்தை எடுத்துக்கொள்ள பார்க்கிறார், என் செல்வத்தில் எது என்னுடைய தந்தைக்கு உரிமையானது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், நீயும் உன் செல்வமும் உன் தந்தைக்குரியவர்கள். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அது என்ன பங்கு இருக்கிறது? நீ உன் தந்தைக்குரியவன், உன்னுடைய செல்வம் அனைத்தும் உன்னுடைய தந்தைக்குரியதுதான். அதில் பங்கு கிடையாது, அதில் பிரிப்பது கிடையாது. அதுதான் உன் உலகத்திலே இருக்கக்கூடிய உறவில் அடிப்படை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய செல்வம். உங்களுடைய பிள்ளைகள் தான் உங்களுடைய செல்வம். உங்களுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய நலவுகள் தான் உங்களுடைய செல்வம். உங்கள் பிள்ளைகளுடைய நன்மைகள் தான் உங்களுடைய செல்வம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகு 3 செயல்கள் அவனை பின்தொடரும், மற்ற எல்லா நன்மைகளும் தடுத்து நிறுத்தப்படும் மரணித்து விட்டால். அது ஒன்று சதகத்துல் ஜாரியா, தொடர்ச்சியாக செய்யக்கூடிய தான தர்மம். இரண்டாவது பலனுள்ள கல்வியை அவன் இந்த உலகத்திலே கற்றுக் கொடுத்தது. அது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதன் மூலமாக ஒருவன் பலன் பெற்றிருந்தால் இறைவன் அவனுக்கு அந்த கூலியை மரணத்திற்கு பிறகு கொடுப்பான். மூன்றாவது சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகள். அது அவனுடைய செல்வம். அப்படிப்பட்ட வளர்ப்பில் அந்த குழந்தையை அவன் வளர்த்து அவன் மரணித்ததற்கு பிறகும் தன்னுடைய தந்தையை நினைவு கூர்ந்து தன் ரப்பை அழைத்து அவன் இறைவனுக்கு முன்னால் முன்வைக்கிறானே, அந்த கோரிக்கை, அந்த பிரார்த்தனை இறைவனிடத்தில் மிக மேலானது. இந்த உலகத்திலே சிலரை பார்க்கிறோம், என்னுடைய தந்தை எனக்கு நலவு செய்யவில்லை, என் தந்தை எனக்கு எதிராக இருக்கிறார்கள், என்னுடைய நேசத்திற்கு, என்னுடைய முறைக்கு, என் தேர்ந்தெடுப்பிற்கு அவர்கள் மாற்றமாக நடக்கிறார்கள், நான் எப்படி அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்வதை கேட்க முடியும் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், உங்களுடைய தந்தை உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கவில்லை என்றாலும், உங்களுடைய தந்தை உங்களுக்கு கல்வியை கொடுக்கவில்லை என்றாலும், உங்களை மிகப்பெரிய அரண்மனையில் வாழ வைக்கவில்லை என்றாலும், மிகப்பெரிய வசதிகளுக்கு உங்களுடைய தந்தை உங்களை உட்படுத்தவில்லை என்றாலும், உங்களுடைய தந்தைக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதுடைய காரணத்தை தேட வேண்டும் என்றால், அவர்கள் மூலமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஷஹாதத்தை மொழிவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்ததற்கு இந்த உலகம் முழுக்க